சாயந்தரம் போல் கொஞ்சம் மார்க்கெட்லாம் போயிட்டு தக்காளி, தேங்காய், லெமன்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு போயிருந்தேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொரி கடை இருந்துச்சு. லியோனாவுக்கு வந்து எனக்கு பொரி வேணும்னு சொல்லி கேட்டனால சரின்னு ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்தேன். அதை வீட்டுக்கு வந்தது ஒரு பவுலில் கொட்டிட்டு இதில் எனக்கு நாட்டு சக்கரை போட்டு தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் பாப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டேன். ரொம்பவே ஜாலியாக எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு எடுத்து வச்சிட்ருந்தேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமை வந்து சந்தை போடுவாங்க. நிறையா காய்கறி, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி விற்றுட்ருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து ஈவினிங் போல் தான் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. மற்ற கடையில் கிடைக்கும், இருந்தாலுமே கூட இந்த மாதிரி சந்தைலாம் போடும்போது வாங்கினோம் அப்படின்னாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், விலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் அப்படி வாங்கிக்கிறது. நைட்டு டின்னருக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் செஞ்சேன். கம்மங்கூழ் வந்து காலையிலேக்கு எங்கள் பாட்டியோட ஸ்டைலில் செஞ்சேன்.